السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு ஒரு சமூக கட்டமைப்பை எப்படி செய்தார்கள், அதே நேரத்தில் மஸ்ஜித் நபவியை எப்படி கட்டி முடித்தார்கள் என்கின்ற அந்த செய்திகளை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தரப்பிலிருந்து போருக்கான அனுமதியை அல்லாஹ் வழங்கினான். அது வழங்கியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். அதாவது போர் மற்றும் படைப்பிரிவுகளை அனுப்பி தாக்குதல்களை மேற்கொள்வது. அதற்கு நாம் கஸ்வா என்று சொல்வோம். கஸ்வா என்றால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எந்த போரில் கலந்து கொள்கிறார்களோ அதற்கு கஸ்வா என்று சொல்லப்படும் அரபி. அதே நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கலந்து கொள்ளாமல் சஹாபாக்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய படை பிரிவுகளுக்கு சரியா என்று சொல்லப்படும் என்று நாம் நேற்று பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல படை பிரிவுகளை அனுப்பினார்கள். அதுல நம்ம ஒரு 2 மிக முக்கியமான படைப்பிரிவை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் ஒன்றுதான் துல் உஷைரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படைப்பிரிவை அனுப்பினார்கள். ஹிஜ்ரி 2 200 சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 30 ஒட்டகங்களில் மாறி மாறி நீங்கள் பிரயாணம் செய்து அந்த இடத்தை அடையுங்கள். மக்காவிலிருந்து ஷாம் நாட்டிற்கு ஒரு வியாபார கூட்டம் போதும். மக்கால இருந்து ஷாமுக்கு ஒரு வியாபார கூட்டம் போது அந்த வியாபார கூட்டத்தை தடுப்பதுதான் இந்த படைப்பிரிவினுடைய நோக்கம். எந்த சண்டையும் கிடையாது. அவங்களை தடுப்பதற்காக அனுப்பப்பட்ட இந்த கூட்டம் 200 சஹாபாக்கள், இவர்கள் போய் அந்த இடத்தை அடைவதற்கு முன்னாலேயே அந்த கூட்டம் மக்காவிலிருந்து ஷாமை நோக்கி புறப்பட்டு சென்று விடுகிறது. அப்ப திருப்பி அந்த சஹாபாக்கள் அப்படியே திரும்பி வந்துடுறாங்க மதீனா. இந்த படைப்பிரிவுகளை பொறுத்தவரை பெருமளவுல எந்த தாக்குதலும் நடக்கும். எப்படி நடக்கும்னா, அவங்க சில அம்புகளை எறிவாங்க, இவங்க சில அம்புகளை எறிவாங்க. பெரிய லெவல்ல எந்த உயிர் சேதமும் இருக்காது, எந்த தாக்குதலும் இருக்காது. ஏன்னா இது சிறிய படைப்பிரிவு அப்படிங்கிறதா. இப்ப இது போன்று ஒரு படைப்பிரிவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் வந்ததுதான் நஹ்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பிரிவு. அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்து, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த படையை கூட்டிட்டு மதீனால இருந்து வடக்கு நோக்கி நீங்க போகணும். மதீனால இருந்து வடக்கு நோக்கி போகணும். உங்கள்கிட்ட நான் ஒரு கடிதம் கொடுக்குறேன். அந்த கடிதத்தை 2 நாட்களுக்கு பிறகுதான் நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டளையை கொடுத்து அனுப்பிடுறாங்க. அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு 2 நாட்கள் மதீனால இருந்து வெளியேறி மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் நடுவுல உள்ள இடம் தான் நஹ்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தை அடைவதற்கு முன்னால் அவங்க கடிதத்தை திறந்து பார்க்கிறாங்க. திறந்து பார்த்தா அதுல போடப்பட்டிருக்கு, இது மாதிரி நீங்க அந்த நஹ்லாங்கிற அந்த இடத்துக்கு போகணும். அங்க குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தை, இன்னொரு வியாபார கூட்டத்தை நீங்க எதிர்பார்க்கணும். அவர்கள் வந்தால் அவர்களை தாக்கி அந்த வியாபார பொருட்களை நீங்கள் கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அந்த வியாபார கூட்டம் வந்தோடனே எனக்கு ஒரு செய்தியை அனுப்பிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த தாக்குதலை நடத்துங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க. அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தலைமையிலான அந்த படை என்ன பண்ணுது அப்படின்னா, நஹ்லால போய் காத்திருக்காங்க. காத்திருக்க நேரத்துல ஒரு 4 பேருடைய தலைமையில ஒரு வியாபார கூட்டம் வருது. அம்ர் பின் ஹத்ரமி, உஸ்மான் இப்னு அப்துல்லா, நௌஃபல் இப்னு அப்துல்லா, அதே போன்று ஹக்கம் என்கின்ற 4 குறைஷிகள். இந்த 4 குறைஷிகள் தலைமையில அவங்க என்ன பண்றாங்க, சில வியாபார பொருட்களை கொண்டு வராங்க. என்ன பொருள்னா, இது மாதிரி திராட்சை, உலர்ந்த திராட்சையும் பதனிடப்பட்ட தோள்களையும் தங்களுடைய வியாபார பொருட்களாக அவர்கள் சுமந்து வராங்க. இதை பார்த்த உடனே அப்துல்லா இப்னு ஜஹஷ் தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை பண்றாரு. என்ன அப்படின்னா, இது ரஜப் மாதத்துடைய கடைசி நாளா இருக்கு. பொதுவா ரஜப் மாதத்தை பொறுத்தவரை அஷ்ஹுருல் ஹுரும், புனிதமிக்க மாதமே ஒரு மாதமாக கருதப்பட்டது. அப்ப அந்த ரஜப் மாதத்தை பொறுத்தவரை அந்த மாதத்துல
தடைபிடிக்கப்பட்ட ஒரு மாதம். அரபிகள் அந்த மாதத்துல போர் செய்ய மாட்டாங்க. அப்ப ரஜபுடைய கடைசி திரையா அந்த நாள் இருக்கு. அப்ப அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆலோசனை பண்றாங்க, நம்ம இன்னைக்கு போர் செய்வோமா வேணாமா அப்படின்றவனே, இன்னைக்கு செய்ய வேணாம், நம்ம ஒரு நாள் பொறுத்து நாளைக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. இப்ப நாளைய தினம் அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அவருடைய படையும் அடுத்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர்கள் மீது போர் கொடுத்து அம்ர் பின் ஹத்ரமி அப்படின்றவங்க கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்ணிட்டு 2 பேரை கைது பண்ணிடுறாங்க. நௌஃபல் தப்பிச்சிருக்காங்க. உஸ்மானையும் ஹக்கமையும் கைது பண்ணிடுறாங்க. நௌஃபல் தப்பிச்சு போயிருக்கும். இப்ப இந்த செய்தி இது என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க நினைச்சது ரஜம் முடிஞ்சு அடுத்த நாள் ஷாபான் பிறந்துருச்சுன்னு நினைச்சாங்க, ரஜம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா என்ன ட்விஸ்ட் நடந்துச்சு அப்படின்னா, ரஜம் அந்த மாசம் முடியுது. ரஜம் 29 இருந்தது, அடுத்த நாள் ரஜம் 30 ஆகிவிட்டது. அப்ப இந்த மாதிரி புனித மதத்துல இவங்க போர் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற இந்த ஒரு சம்பவம் மக்கா முழுக்க பரவுது. மக்கா முழுக்க பரவி அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது. அதே நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி போது அப்துல்லா இப்னு ஜஹ்ஷுடைய படை புனித மதத்துல போர் செஞ்சுச்சு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு கண்டிக்கிறாங்க, நீங்க ஏன் இந்த மாசத்துல போர் பண்ணீங்க, யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது அப்படின்ற உடனே அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நாங்கள் கடைசி நாள் என்று நினைத்து போரிட்டோம், கடைசியில் ஷாபான் திறந்து விட்டது என்று போரிட்டோம், ஆனால் அது ரஜம் 30 ஆகிறது என்று எனக்கு தெரியல அப்படின்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடிச்சுக்கிறாங்க, அவங்க கண்டிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க அந்த வியாபார பொருட்களை, கனிமத்து பொருட்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த கைது செய்யப்பட்ட 2 கைதிகளையும் மதீனாவுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததுமே இந்த சம்பவம் போயிட்டு இருக்கும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இறக்குறான். ஏன் அப்படின்னா, இதை ஒண்ண வச்சு இந்த மக்கத்து வாசிகள் ஏதாச்சும் ஒரு சூழ்ச்சி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணா, சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தை இறக்குறான். யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராமி கிதாலின் ஃபீ, நபியே புனித மாதத்தில் போர் செய்வதை குறித்து அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்க சொல்லுங்கள், குல் கிதாலுன் ஃபீஹி கபீர், ஆம் புனித மாதத்தில் போர் செய்வது தவறுதான், ஆனால் யார் இந்த முஸ்லிம்களை அல்லாஹ்வை வணங்குவதிலிருந்து தடுக்கிறார்களோ, யார் அந்த புனித அறத்தில் இருந்து இவர்களை விரட்டினார்களோ, வெளியேற்றினார்களோ, அவர்களோடு போர் செய்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அல் ஃபித்னது அக்பரு மினல் கத்ல், கொலையை விட குழப்பம் பெரியது என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கினார். முஸ்லிம்கள் செய்தது கொலை, நீங்கள் செய்தது குழப்பம். முஸ்லிம்கள் செய்த கொலையை விட நீங்கள் செய்கின்ற குழப்பம் மோசமானது. அது தடுத்து நிறுத்துறதுக்காக செய்யப்பட்ட கொலை பெரிய பாவமாக கருதப்படாது அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்ணா, சூரத்துல் பக்ரால இந்த வசனத்தை இறக்கிற உடனேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பெருமூச்சு விட்டாங்க. அபூஜஹல அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் என்ன பண்ணாங்க, அந்த அவங்களை கண்டிச்சதுல இருந்து கொஞ்சம் விடுவிச்சாங்க. அதே நேரத்துல என்ன கனிமத்து பொருட்கள் கொண்டு வரப்பட்டதோ அதை அவர்கள் திருப்பி அனுப்பினார்கள். அதே நேரத்துல கைது செய்யப்பட்ட அந்த இருவரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை பண்ணாங்க. இதுதான் முதல் படைப்பிரிவு, இதுலதான் முதல் கொலை நடக்குது, இதுலதான் முதல் கனிமத்து பொருட்களை முஸ்லிம்கள் கொண்டு வராங்க, இதுலதான் முதல் 2 நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. இது எல்லாமே இதுதான் ஃபர்ஸ்ட். இப்ப இதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே போயிட்டு இருக்கும் போது யூதர்களோடு ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தணும், யூதர்களோடு ஒரு இணக்கமா நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, யூதர்கள் பைத்துல் முகத்தஸ கிப்லாவா முன்னோக்கி தொழுதுட்டு இருந்தாங்க, முஸ்லிம்கள் காபத்துல்லாவை கிப்லாவாக முன்னோக்கி தொழுதுட்டு இருந்தாங்க. அப்ப இந்த யூதர்களோட நம்ம கொஞ்சம் நெருங்கி போனா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, அல்லாஹ்வை துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய கிப்லாவையும் பைத்துல் முகத்தஸை நோக்கி நீ மாற்றி வை அப்படின்னு கேட்ட உடனே அல்லாஹ் என்ன போயிட்டா, கிப்லாவா பைத்துல் முகத்தஸை நோக்கி மாத்திட்டான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் ஏறத்தாழ 18 மாதங்கள் 1.5 வருடம் பைத்துல் முகத்தஸை கிப்லாவாக ஆக்கிதான் கொண்டாங்க. இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சில பலவீனமான சஹாபாக்களே கொஞ்சம் இறை நம்பிக்கை குறைந்தவர்கள், பலவீனமானவர்கள், அவர்களுக்குள்ள ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின காபத்துல்லா கிப்லாவா இருக்கும் போது நம்மையே அதை முன்னோக்கணும், நம்மையே அவரை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஒரு சின்ன விஷயம் உண்டான உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மிகப்பெரிய லெவல்ல பாதிச்சிருச்சு. அதே நேரத்தில் யூதர்கள் என்ன பண்ணாங்க, பரிகாசம் பண்ணாங்க.
உங்க தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டளை விட்டுட்டு நீங்க எங்க ஃபாலோ பண்றீங்களே, எங்களை பின்பற்றுறீங்களே அப்படின்னு யூதர்களுடைய பரிகாசம் ஒரு புறம். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, இதையெல்லாம் பார்த்துட்டு திருப்பி அல்லாஹ்வை துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய கிப்லாவை மஸ்ஜிதுல் ஹரம் காபத்துல்லாவை நோக்கி நீ மீண்டும் திருப்பி விடு. எந்த அளவுக்கு இந்த துஆவை ரசூலுல்லாஹ் ரொம்ப ரொம்ப அதிகமா எந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா, அடிக்கடி வானத்தை நோக்கி பார்த்துட்டே இருக்காங்க. இது குறிச்சு ஏதாவது வகி வந்துடாதா, ஏதாவது வசனம் வந்துடாதா, அடிக்கடி பாக்குறாங்க. எந்த அளவுக்கு தொழுகையிலே ரசூலுல்லாஹ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்ப அல்லாஹ் என்ன பண்றா, சூரத்துல் பக்ராவுடைய வசனத்தை அல்லாஹ் இருக்கிறான், அது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நபியே நீங்கள் அடிக்கடி வானத்தை நோக்கி பார்ப்பதை நாங்கள் பார்த்து விட்டோம். நீங்கள் கேட்கின்ற அதே கிப்லாவை உங்களுக்கு நாங்கள் மாற்றி தருவோம். பலது வண்டி என்ற கிப்லத்தின் தருவாக, எந்த கிப்லாவை கொண்டு நீங்கள் பொருந்திக் கொள்வீர்களோ அதே கிப்லாவை உங்களுக்கு மாற்றி தருகிறோம். அதனால் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹரமையே முன்னோக்கி கொள்ளுங்கள் என்கின்ற அந்த வசனம் இறங்கிய உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பள்ளியில தொழுதுட்டு இருக்காங்க. ஸுஹருடைய தொழுகை, அஸ்ருடைய தொழுகை, ரெண்டு ரிவாயத் வருது. தொழுதுட்டு இருக்காங்க. தொழுதுட்டு இருக்கும் போதே அப்படியே சஹாபாக்கள் எல்லாம் திரும்பிடுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கின்ற சஹாபாக்கள் அப்படியே திரும்பி மஸ்ஜிதுல் ஹரமை முன்னோக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமா இருந்தாங்க இல்லையா, அவங்க அப்படியே சுத்தி வந்து அந்த சைடு வந்து இமாமா நின்றாங்க. இவங்க திரும்பி இவங்க முன்னாடி வந்து என்ன பண்றாங்க, மஸ்ஜிதுல் ஹரமை முன்னோக்குற மாதிரி முன்னாடி வந்து நின்றுறாங்க. இந்த ஒரு சம்பவம் அந்த நேரத்தில் நடைபெறுகிறது. இன்றும் ஒரு பள்ளி மஸ்ஜிதுல் கிப்லத்தை என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி உம்ராஹி போனீங்கன்னா பார்க்கலாம், ஹஜ்ஜுக்கு போனா பார்க்கலாம். ரெண்டு கிப்லா இருக்கும். நீங்க போய் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் அந்த சைன் இருக்கும், தொழுகிற அந்த குறியீடு இருக்கும். இப்ப இந்த சம்பவம் நடந்து முடிகிறது. இதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. என்ன தகவல் அப்படின்னா, இந்த சிரியாவுக்கு போச்சு பாருங்க, துல் உஷைரால வந்து முஸ்லிம்கள் தடுக்க போனாங்க. ஆனா அந்த வியாபாரத்தில் தவறு விட்டாங்க நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கூட்டம் சிரியால இருந்து திருப்பி மக்காவுக்கு திரும்புறாங்க அப்படின்ற ஒரு செய்தி ரசூலுல்லாஹ்க்கு கிடைக்குது. சும்மா திரும்பல, ஏறத்தாழ 1000 ஒட்டகம் சுமக்கும் அளவிற்கு ஆயுதங்களை தாங்கிய ஒரு கூட்டம் வருது. 1000 ஒட்டகங்கள் சுமக்கும் அளவிற்கு. அதனுடைய மதிப்பு மட்டும் ஏறத்தாழ 50,000 தங்க நாணயங்கள், அதனுடைய வேல்யூ மதிப்பு. அப்ப இந்த ஒரு கூட்டம் திரும்பி வருது அப்படிங்கிற செய்தி கேட்ட மாத்திரத்துல, அதே நேரத்துல அந்த ஆயுதங்களை பாதுகாப்பதற்கு இருந்த வீரர்கள் ஒரு 40 பேர் தான். அது வருதுன்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, 2 சஹாபாக்கள் தல்ஹா பின் உபைதுல்லாஹ், ஸஈத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹும், அந்த 2 நபர்கள், 2 சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நீங்க போய் உளவு பார்த்துட்டு வாங்க, இந்த கூட்டம் வந்துருச்சுன்னா அந்த தகவலை எனக்கு நீங்க தெரிவிங்க அப்படின்னு சொல்லி 2 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, ஹவுரா அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து காத்திருக்காங்க இந்த கூட்டத்தை பாக்குறதுக்காக. அப்ப சுத்தி சுத்தி விசாரிக்கிறாங்க, அந்த கூட்டம் வந்துருச்சா இல்ல அந்த கூட்டம் தாண்டி போயிருச்சா, என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி அங்கே விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் ஒரு கிணற்றுக்கு அடியில 2 பெண்கள் பேசக்கூடிய சப்தத்தை கேட்கிறாங்க. அதுல ஒரு பெண் கேட்கிறா, எனக்கு கொடுக்கக்கூடிய கடனை நீ எப்ப கொடுக்க போற? அப்ப அந்த இன்னொரு பெண் சொல்றா, இங்க ஒரு வியாபார கூட்டம் வருது, நான் உங்களுக்கு பணிவிடை செஞ்சு அது மூலமா வர காசை என்ன பண்ணிடுறேன், கொடுத்து ஒரு கடனை அடைச்சிடுறேன் அப்படின்னு பேசக்கூடிய இதை செவிமடுத்து, அப்ப இவங்க வராங்கன்ற செய்தியை தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸஈத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உறுதிப்படுத்தி கொடுறாங்க. அப்ப இது உண்மைதான், இந்த படை திருப்பி வருது அப்படிங்கிறது. இதே நேரத்துல என்ன அப்படின்னா, இதுக்கு தலைமை தாங்குவோர் யார் என்றால் அபூ சுஃபியான். இந்த அபூ சுஃபியான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோற்றத்தில் அதே மாதிரி இருப்பாங்க பார்க்கும்போது. ஏறத்தாழ பின்னால் இஸ்லாத்தை ஏற்றிருக்காங்க, அந்த நேரத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்ன பண்ணார், அவர் தான் அந்த படையை வழிநடத்திட்டு வர்றார். இவர் ரொம்ப அறிவாளி, ரொம்ப கன்னிங்கான ஒரு பர்சன். ஆனால் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மதீனாவை தாண்டி தான் நம்ம போகணும். அப்ப நம்ம வர செய்தி கண்டிப்பா மதீனாவோட ரசூலுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வெளியில போய் நம்ம நோட்டம் விட்டு வருவோம், நம்மளை தாக்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு படம் நிக்கிறா அப்படின்னு நம்ம நோட்டம் விடுவோம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, அந்த படையில இருந்து வெளியேறி ஒரு குதிரை எடுத்துட்டு போறாரு. போய் அந்த மதீனாவுடைய அவுட்ல சுத்தி சுத்தி பாக்குறாரு, யாராச்சும் வந்தாங்களா இல்லையான்னு சொல்லி பாக்குறாரு, யாரும் இல்ல. அப்ப ஒரு மனிதரை அவர் சந்திக்கிறார். ஒரு மனிதரை சந்திச்சு அவர் கேட்கிறாரு, இங்க யாராவது வந்தாங்களா, இங்க வந்ததுக்கான ஏதாச்சும் தடங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட போது அவர் சொல்றாரு, இந்த பக்கம் வேற யாரும் வரல, 2 பேர் வந்தாங்க.
2 பேர் வந்தாங்க. இந்த கிணற்றுக்கு அருகாமையில அவனுடைய ஒட்டகத்தை பருக்க வச்சாங்க, தண்ணீரை நிரப்புனாங்க, திருப்பி அவங்க வந்த வழியிலே திருப்பி போயிட்டாங்க. அப்படின்ற உடனே அபூ சுஃபியான் என்ன பண்றாரு, அந்த ஒட்டகம் எங்க அமர்ந்துச்சோ அந்த இடத்துல போய் பாக்குறாரு. அங்க ஒட்டகத்தினுடைய சாணம் கிடக்குது. இந்த சாணம் காஞ்சி கிடக்குது. அப்ப அந்த சாணத்தை உடைச்சு பாக்குறாரு, உள்ள பேரிச்சம்பழம் கொட்டை இருக்கு. இதை பார்த்த உடனே உறுதி பண்ணிடுறாரு, ஆஹா இது மதீனாவில் மட்டும் விளையக்கூடிய பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டை. அப்ப யாரோ நம்மள நோட்டமிட வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவர் என்ன பண்ணிடுறாரு, உறுதி செஞ்சிடுறாரு. இந்த நேரத்துல இந்த 2 சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்ட்ட போய் தகவலை சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை ரெடி பண்றாங்க. 313 பேர் அல்லது 317 அல்லது 316 3 அழைப்பு. ஆனா ரொம்ப பிரபலமான கூற்று 313. 313 பேர் கொண்ட ஒரு படை, 84 முஹாஜிர்கள், 170 அன்சாரிகள், 2 குதிரைகள், 70 ஒட்டகங்கள். இப்படிப்பட்ட ஒரு படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா ரெடி பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, இங்க நம்மள்ட்ட ஒட்டகன்றது 70 தான் இருக்கு, அதனால ஒரு ஒட்டகத்தின் மீது 3 நபர்கள் மாறி மாறி நீங்க என்ன பண்ணுங்க பிரயாணம் செய்ய அப்படிங்கிற அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படையை ரெடி பண்றாங்க. அதே நேரத்துல முஹாஜிருக்கு ஒரு தலைவர், அன்சாரிக்கு ஒரு தலைவர். முஹாஜிருக்கு யார் தலைவராக்கப்படுறாங்களோ அலி ரலியல்லாஹு அன்ஹு தலைவராக்கப்படுறாங்க. அவங்களுக்கு உக்காப் என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுக்குறாங்க. அதே மாதிரி அன்சாரிகள்ல யார் அப்படின்னா சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அந்த கொடி கொடுக்கப்படுது. இந்த 2 பேருடைய தலைமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை கிளம்பி போகுது. எங்க போகுது, 140 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பத்ர் அப்படிங்கிற இடத்தை நோக்கி போகுது. அப்ப எந்த போரை நோக்கி நம்ம வந்திருக்கோன்றது நீங்க புரிஞ்சுருப்பீங்க. பத்ருங்கிற அந்த இடத்தை நோக்கி போகுது. இப்ப இங்க அபூ சுஃபியான் என்ன பண்ணிடுறாரு, இப்படி ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம மக்காவுக்கு தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தம்தம் இப்னு அம்ர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை அழைச்சு அவன்கிட்ட காசை கொடுத்து, நீ என்ன பண்ற, மக்காவுக்கு போற நேரம் மக்கால போய் உன்னோட சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு உன்னுடைய ஒட்டகத்துடைய மூக்க அறுத்து விட்டுட்டு நின்று கத்து, இந்த மாதிரி நம்மளுடைய வியாபார கூடத்திற்கு ஆபத்து வந்துருச்சு, முகமது நம்ம தாக்க வந்துட்டாரு அப்படின்னு நீ போய் கத்து அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், பத்ருல் வாதி அப்படின்ற இடத்துல நின்று கத்துறான். இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்க வராங்க, முகமதுடைய படையோட வந்துட்டு இருக்காரு, நம்மளுடைய வியாபார கூட்டத்திற்கு ஆபத்து தான் அவன் கத்துறான். கத்துற உடனே இங்க அபூ ஜஹல் கொதிச்சிருந்து என்ன பண்றா, அவன் ஒரு படையை தயார் பண்றான். அந்த படையை பொறுத்தவரை சுமார் 1300 நபர்கள் கொண்ட படை. இந்த நேரத்துல அபூ சுஃபியான் இந்த நேரத்துல என்ன பண்றது அப்படின்னா ரொம்ப தந்திரமா அந்த வியாபார கூட்டத்தை எப்பயும் போற பாதையில போகாம சுத்தி ஜித்தாருடைய கடல் வழியா போய் அப்படியே போயிட முடியறாரு, மக்காவுக்கு போயிருக்காரு. மக்காவுக்கு போன உடனே ஒரு கடிதம் எழுதிடுறாரு, வியாபார கூட்டம் சேஃபா வந்துருச்சு அப்படிங்கிற கடிதத்தை யாருக்கு எழுதுறாருன்னா குறைஷிகளுக்கு எழுதுறாரு. ஆனா குறைஷிகள் ஏற்கனவே கிளம்பி எங்க போயிட்டாங்க, அந்த பத்ருங்கிற இடத்து வரைக்கும் கிட்ட போயிட்டாங்க. இப்ப இதை அவர் செய்யறாரு. இப்ப மக்காவுடைய படையை பொறுத்தவரை 1300 நபர்கள். இந்த 1300 நபர்களுக்குள்ள சில பேர் பங்கு கொள்ளலாம். அதுல ஒருத்தர் யாருன்னா அபூ லஹப் இந்த போர்ல பங்கெடுக்கல. ஏன்னா அபூ லஹபுக்கு ஒருத்தர் கடன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அவனுக்கு அபூ லஹபுக்கு பதிலா அந்த ஆளை என்ன பண்ணுவாரு, அனுப்பிச்சு வச்சார். அதே மாதிரி அதின்ற குடும்பம் என்ன பண்ணல, இந்த போர்ல பங்கெடுக்கல. இது போல 1300 நபர்கள், 100 குதிரை, 600 கவச ஆடைகள், அதே நேரத்துல ஏராளமான ஒட்டகத்தை கலைக்க பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு படை கிளம்பி அபூ ஜஹலுடைய தலைமையில போகும். அபூ ஜஹலுடைய தலைமையில போய் அவங்க அந்த இடத்தை அடையும் போதுதான் அந்த கடிதம் சேரும். இதுக்கு மத்தியில இந்த கடிதம் வந்த உடனே அந்த மக்காவுடைய படையில ஒரு பிளவு ஏற்படுது. என்ன பிளவுனா, கடிதம் வருது நாங்க எல்லாம் சேஃப் அப்படின்னு. அப்ப சில பேர் என்ன சொல்றாங்க, அதான் எல்லாரும் சேஃப் ஆயிட்டாங்களே, நம்ம போய் திருப்பி சண்டை போடணுமா, திருப்பி நம்ம போர் செய்யணுமா அப்படின்னு சில குரல்கள் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது அபூ ஜஹல் சொல்றான், நாங்க திரும்ப மாட்டோம், நான் போர் செஞ்சே தருவேன், அங்க பத்ர்ல போய் 3 நாட்கள் நான் தங்குவேன், ஒட்டகத்தை அறுத்து பலியிட்டு நாங்கள் உண்ணுவோம், மது அருந்துவோம், எங்களுடைய பெண்களை நாங்கள் ஆடற்பாட நிகழ்ச்சியில் அவங்களை ஈடுபடுத்துவோம், இதை நான் பண்ணாத வரைக்கும் நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி அபூ ஜஹல் ஒத்த புடியில இருக்கான். ஆனா ஒருத்தர் இருந்தார், அவர் யாருன்னா அக்னஸ் பின் ஷரீக் அப்படின்றது. இவர் பிற்காலத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த விளையாட்டுக்கு நாங்க வரல, இந்த போருக்கு நாங்க வரல, ஏன்னா எதுக்காக வந்தோமோ அந்த நோக்கம் முழுமையா இருந்துச்சு. இப்ப நாங்களே இதுல பாதுகாக்க, நாங்களே பங்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாரு, நாங்க வரணும்னு சொல்லிட்டு அவரு ஜுஹ்ரா அப்படிங்கிற கிளைக்கு தலைவரா இருக்காரு.
அந்த கிளையில இருந்த 300 பேர் என்ன பண்ணிடுறாரு, இவர் திருப்பி கூட்டு போயிடுறாரு. அப்ப 1300ல 300 பேர் போக 1000 பேர் மட்டும் தான் இருக்காங்க. பிற்காலத்துல பத்ருடைய போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜுஹ்ராக்கே சொன்னாங்களா, அட்னஸே நீங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நல்ல வேலைகளை காப்பாத்துறீங்க, அந்த பத்ரு போர்ல போயிருந்தா இதெல்லாம் நாங்களும் செத்து மறைஞ்சிருப்போம், நீங்க எங்களை ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவரை பின்னால பாராட்டினாங்க. அப்ப இந்த 300 நபர்கள் போக 1000 நபர்கள் இங்கே போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த மாதிரி தகவல் கிடைக்குது, அபூ சுஃபியானுடைய படை போயிருச்சு, ஆனா அதுக்கு பதிலா அபூ ஜஹல் தலைமையில உள்ள படை வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி கிடைக்குது. இந்த நேரத்துலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ஒரு உயர்மட்ட ஆலோசனை குழுவை ஏற்படுத்துறாங்க, ஒரு ராணுவ நடவடிக்கை நம்ம என்ன செய்ய போறோம். அப்ப அதுல சஹாபாக்கள் சில கருத்துக்களை கேட்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்துலயும் முன்மாதிரின்னு சொல்லுவோம், எல்லா விஷயங்களும் முன்மாதிரின்னு சொல்லுவோம். இங்க ஒரு போராட்டத்துல கூட பாருங்க, ஒரு தலைவர் எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன்னால், ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுவதற்கு முன்னால தன்னுடைய தொண்டர்களிடத்தில், தன்னுடைய சகோதரர்களிடத்தில், சகாபாக்களிடத்தில் ஒரு கருத்தை கேட்டு நம்ம முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறது தலைமைக்கு ஒரு பண்பு வெளிப்படுது. இன்னைக்கு சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பொசிஷன்ல இருப்போம், எனக்கு எல்லாம் தெரியும், நான் டாப்பான பொசிஷன்ல இருக்கேன், என்னோட அறிவாளி இருக்க போறாங்களா அப்படிங்கிற இயற்கையான ஒரு குணம் நம்மகிட்ட இருக்கு. நம்ம எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் நம்ம சில தவறுகள் பண்ணுவோம் இல்லையா. அப்ப மஷூரா பண்ணி எதையுமே ஒரு ஆலோசித்து முடிவெடுப்பது என்பது ஒரு சிறந்த வழிக்கு அது உணவு அப்படிங்கறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறான். அவன் ஒவ்வொரு சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய கருத்தை கேட்கிறான். அப்படி கருத்தை கேட்கும் போது முதல்ல எந்திரிக்கிறது யாருன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஒரு காலத்துல நாங்க எப்படி இருந்தோம், கல்லையும் மண்ணையும் உணங்கணும், அதே நேரத்துல மக்களை உதாசீனப்படுத்தணும், உண்மையான இறைவனை நம்பாமல் நாங்கள் இருந்தோம், இப்ப அல்லாஹ் சத்தியத்தை கொடுத்திருக்கா, நீங்க எதை நோக்கி எங்களை அழைச்சிட்டு போறீங்களோ அதை நோக்கி நாங்கள் வரத்தையா, நாங்கள் சண்டையிடத்தையா அப்படின்னு அபூபக்கர் பேசிட்டு உட்கார்றாங்க. அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இஸ்லாத்தை ஏற்ற போது உங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டேன். என்ன வார்த்தை கேட்டேன், உயிரோடு இருந்தாலும் மரணித்து விட்டாலும் சத்தியத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு கேட்டனா இல்லையா அவங்க கிட்ட. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க, ஆமா உங்களே நீங்க பதில் சொன்னீங்களா இல்லையா. அப்ப உயிரோடு இருக்கோமோ மௌத்தாகிறோமோ எது நடக்குதோ நம்ம போருக்கு போவோம், முன்ன காலம் பின்வாங்க வேணாம், முன்னாடி போவோம் நம்ம அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீரமா பேசிட்டு உட்கார்ந்துட்டாங்க. அடுத்து மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு இவரே தெரியாது எந்திரிச்சு சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் அந்த பனி இஸ்ரவேலர்கள் சொன்னார்களே, என்ன சொன்னாங்க, நீங்க போய் அந்த ஜப்பாரிக்கு எதிராக நீங்க போய் போர் செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்கள் சொன்னாங்க, ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் ஒரு இறைவனும் போய் சண்டையிடுங்கள், நாங்க நீங்க காத்துட்டு இருக்கோம், நீங்க வெற்றியோடு வந்தா உங்களை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அந்த பனி இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க இல்லையா. அது மாதிரி நாங்க ஒருபோதும் சொல்ல மாட்டோம், கடலில் கொண்டு சென்று எங்களை நீங்கள் மூழ்க சொன்னாலும் நாங்கள் மூழ்குவோம், ஒரு உறவை நீங்கள் துண்டிக்க சொன்னாலும் நாங்கள் துண்டிப்போம், சேர்க்க சொன்னாலும் நாங்கள் சேர்ப்போம், நீ என்ன சொல்றீங்களோ சமயனா அத்தானா கேட்போம், கட்டுப்படுவோம் என்று மிக்தாத் இப்னு அம்ர் மிக வீரமான ஒரு பேச்சை முடித்துவிட்டு மிக்தாத் இப்னு அம்ர் உட்கார்றாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மனசுல இன்னும் ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிறது இவங்களை கிடையாது, இவங்க 3 பேரும் முஹாஜிர்கள், அவங்க எதிர்பார்க்கிறது யாருன்னா அன்சாரிகளிடம் இருந்து வரக்கூடிய வாக்கு எதிர்பார்க்கிறாங்க. அப்ப திருப்பி என்ன சொல்றாங்க, வேற யாரும் சொல்றது இருக்கா, வேற யாராவது சொல்லுங்க அப்படின்ற உடனே இதை யாரு புரிஞ்சுக்கிறாரோ சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள்கிட்ட கேக்குறீங்க, அன்சாரி கிட்ட கேக்குறீங்க அப்படின்ற உடனே ஆமா உங்கள்ட்ட தான் கேட்கிறேன் அப்படின்ற உடனே சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, உங்களை நாங்கள் விசுவாசித்தோம், உங்களை நாங்கள் ஈமான் கொண்டோம், அதே நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு சத்திய மார்க்கத்தை கொண்டு வந்தீங்க, நீங்க எங்களுக்கு அறிமுகப்படுத்தினீங்க, அதனால நீங்கள் எதை சொன்னாலும் அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம், இது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, அன்சாரிகளின் சார்பாக நான் வைக்கும் கருத்து, நீங்க தாராளமா என்ன பண்ணுங்க, முன்னேறுங்க அப்படின்ற உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இந்த வார்த்தை கேட்ட உடனே ஒரு மகிழ்ச்சி வந்துச்சு. அப்ப அன்சாரிகளும் முஹாஜிர்களும் போருக்கு தயார் நிலையில் முஸ்லிம் படை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் 2 சமூகத்தை எனக்கு காட்டுறான், அதுல ஒரு சமூகம் நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு விஷயத்தை சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்தையும் குறிப்பிட்டு சொன்னாங்க. இந்த இடத்தில் இவன் கொல்லப்படுவார், இந்த இடத்தில் இவன் கொல்லப்படுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார். இதற்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா பத்ரை நோக்கி பயணிக்கிறாங்க. பத்ரை போய் அடைந்தவுடன் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தலைவர் முதல்ல டிசிஷன் மேக்கிங் நம்ம சொன்னோம். இரண்டாவது படிப்பினை, ஒரு தலைவர் போறாரு, எப்பவுமே எதிரிகளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னைக்குமே நம்ம எதிர்க்கக்கூடிய ஒருவருடைய மனநிலைமை என்ன, அவருடைய நிலைமை என்ன என்பதை புரிந்து கொள்வது ஒரு தலைமைத்துவ பண்பு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு படையை விட்டு வெளியே போய் மக்காவாசியோட நிலைமை என்ன, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிற நோக்கம் இருக்காங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது அங்கே ஒரு வயோதிகர், ஒரு கிழவர் நின்றுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, இந்த மாதிரி குறைஷியுடைய படையை குறித்தும் முகமதுடைய படையை குறித்து சொல்லுங்களேன். யாரு கேட்கிறா? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷியுடைய படையை பத்தி கூட கேட்கல, தன்னுடைய படையை பத்தி நீங்க சொல்லுங்க. இது ஒரு டாக்டிக்ஸ். குறைஷியுடைய படையை மட்டும் பத்தி கேட்டா வந்தவர் யாருன்னு தெரிஞ்சிடும், வந்தவர் முகமதுன்னு தெரிஞ்சிடும். அப்ப ரசூலுல்லாஹ் ரெண்டு பேரை பத்தி கேட்கிறாங்க. அப்ப அந்த கிழவர் கேட்டாரு, நீங்க யாருன்னு சொல்லுங்க போல, அதை சொன்னாதான் நான் சொல்லுவேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல நீங்க சொல்லுங்க, பிறகு நான் சொல்றேன் அப்படின்னு உடனே அந்த கிழவர் சொன்னாரு, எனக்கு செய்தி கிடைச்சிச்சு, மக்காவாசிகள் இந்த நாள்ல புறப்பட்டாங்க அப்படின்ற செய்தி கிடைச்சிச்சு. அது உண்மையாக இருந்திருந்தால் இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும், இந்த இடத்துக்கு வந்திருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதே நேரத்துல மதீனால இருந்து செய்தி கிடைச்சிச்சு, முகமதும் தோழரும் கிளம்பி விட்டார்கள் என்று உண்மையாக இருந்திருந்தால் அவங்களும் இன்னும் வந்து சேர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றாரு. சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், இப்ப நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஹ்னு மினல் மா அப்படின்னு போயிட்டாங்க. நாங்க வந்து தண்ணீரில் இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு போயிட்டாங்க. அந்த கிழவர் புலம்புறாரு, தண்ணீரில் இருந்தா எந்த தண்ணி, ஈராக்குடைய தண்ணியா சிரியாவுடைய தண்ணியா? ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படை என்னன்னா, ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹ் தண்ணீரில் இருந்து படைத்தார் அப்படிங்கிற அடிப்படையில நாங்கள் தண்ணீரில் இருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவருக்கு ஒன்றும் புரியுது. இப்ப இதற்கு பிறகு மக்காவுடைய படையை குறித்து, மக்காவுடைய படை எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத அறிவதற்காக இன்னொரு 3 தளபதிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அதை யாருன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர், ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போய் மக்காவுடைய படை நிலவரம் என்ன அப்படிங்கறத கேட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பும் போது அந்த இடத்துல ஒரு மனிதரை பாக்குறாங்க. அவன் என்ன பண்றான், பத்ருடைய கிணத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு இருக்கான். தண்ணி எடுத்த உடனே அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்துடுறான். கூட்டிட்டு வந்து அவனை போட்டு அடிக்கிறாங்க. நீ அபூ சுஃபியானுடைய படை தானே, உண்மையை சொல்லு அப்படின்னு உடனே அவன் சொல்றான், இல்ல நான் குறைஷிகளுடைய படை, குறைஷிகளுக்காக நான் தண்ணி எடுக்க வந்தேன் அப்படின்னு உடனே அவனை போட்டு திருப்பி அடிக்கிறாங்க. அந்த வழியால அவன் என்ன பண்ணிடுறான், அவங்க சொன்ன விஷயத்தையே இவன் சொல்லிடுறான், ஆமா ஆமா நான் அபூ சுஃபியானுடைய படை தான். இந்த சம்பவம் நடக்கும் போது ரசூலுல்லாஹ் தொழுது இருக்காங்க. தொழுது முடிச்சவங்க சொன்னாங்க, அவன் உண்மையை சொல்லும் போது நீங்க அடிச்சீங்க, அவன் பொய்ய சொன்னோட நீங்க விட்டுட்டீங்க. உண்மையிலே அவன் யாருடைய படதான், குறைஷிகளுடைய படதான் அப்படின்னு உடனே அவன் விசாரிக்கிறாங்க, குறைஷி எத்தனை பேர் வந்திருக்காங்க, யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது குறைஷிகள் இங்க பாக்குறீங்க இல்லையா அந்த மலை குன்று, இந்த மலை குன்றுக்கு பின்னாடிதான் குறைஷிகளுடைய படை இருக்கு. அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க எனக்கு அதை எண்ணிக்கை தெரியல அப்படின்னு உடனே அவங்க எத்தனை ஒட்டகத்தை ஒரு நாளைக்கு அறுக்கிறாங்க. அப்ப அவன் சொன்னா 9 to 10 ஒட்டகங்களை அவர்கள் உணவுக்காக அறுக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கணக்கு போட்டாங்க, 900 to 1000 நபர்கள் அப்படின்னு கணக்கு போட்டாங்க. அப்ப ஒரு ஒட்டகம் என்பது 9 நபர்கள் அல்ல 90 நபர்கள் அப்படிங்கிற கணக்கு என்ன பண்ணாங்க, 900 முதல் 1000 பேருக்கு கணக்கு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கேட்டாங்க யார் யாரெல்லாம் வந்திருக்கா. அப்ப அவன் சொன்னா எல்லா தலைவர்களும் வந்திருக்காங்க, உத்துபா வந்திருக்கா, ஷைபா வந்திருக்கா, அபூ ஜஹல் வந்திருக்கா, அதே மாதிரி உமையத் பின் ஹலஃப் வந்திருக்கா, இந்த எல்லா தலைவர்களும் வந்திருக்காங்க அப்படின்றோடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதோ மக்கா தனது ஈரக்குறைகளை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கு, மக்காவுடைய முன்னணி தலைவர்கள் இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு இதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன பண்றான், அந்த இரவு ஒரு மலையை இறக்குறான். அது ரமதானுடைய மாதம். ஒரு மலையை இறக்குறான். அந்த மலை என்ன ஆகும் அப்படின்னா, முஸ்லிம்களுடைய பகுதி கொஞ்சம் மேடு பள்ளமா இருந்த அந்த பகுதியை அது சமமாக்கிடுது, குறைஷிகளுடைய பகுதியை மேடு பள்ளமா ஆக்கிடுது. அதே நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு சிறு தூக்கத்தையும் கொடுத்தான். இதுக்கு நடுவுல என்ன பண்ணாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ராணுவ படையை வந்து நம்ம சரியா சீரமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, பத்ர்ல இருக்கக்கூடிய அந்த கிணற்றுகள் நம்ம என்ன பண்ணுவோம், அங்க போய் நம்ம இறங்குவோம்
அப்படின்னு சொல்லி ஒரு பத்ருடைய கிணற்றுக்கு அருகாமையில இறங்கும் போது ராணுவ தளபதிகள்ல ஒருத்தர் ஹுபாப் இப்னு அல் முந்திர் ரலியல்லாஹு அன்ஹு இவர் என்ன பண்றாரு, ரசூலோட கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இந்த கிணத்துக்கு மத்தியில நம்ம இறங்கணுங்கிறது உங்களுடைய போர் தந்திரமா அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளையா? ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைனா நம்ம மாற்று கருத்தை சொல்ல முடியாது. உங்களுடைய கருத்தாக இருந்தால் இந்த இடம் நமக்கு வேணாம். இங்கே ஒரு தலைமைத்துவ பண்பு நமக்கு வெளிப்படுது. இப்ப ஒருத்தர் நம்ம வந்து சொல்றாரு, இந்த விஷயம் பண்ண வேணாம், இது தப்பா பண்ணுது அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டாப் பொசிஷன்ல இருந்தா நம்முடைய அதிகார துஷ்பிரயோகத்தை வெளியே காட்டும். நீ என்ன சொல்றது, நான் என்ன உன்னை கேட்கிறது அப்படின்ற ஒரு வெளிப்படுத்துவோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபி சொன்னவுடன் அப்படிதான் பிரச்சனை இல்லை, என்னுடைய கருத்து தான், நீங்க சொல்ற இடத்துக்கே நம்ம போவோம் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. இப்போ ஹுபாப் இப்னு முந்திர் அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க, நம்ம காஃபிர்களுக்கு மிக நெருக்கத்தில் உள்ள அந்த ஒரு கிணத்துல நம்ம போயிருக்கோம், போய் மத்த எல்லா கிணறையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படி க்ளோஸ் பண்றதுனால நமக்கு தண்ணீர் இருக்கும், நாளைக்கு போர்க்களத்துல அவங்களுக்கு தண்ணீர் இருக்காது அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை கொடுத்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்துக்கிட்டு அந்த கிணத்துக்கு நாங்க போய் அதை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை என்ன பண்ணிடுறாங்க, க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி சில ஆலோசனைகளை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, நாளை போரிலே நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பரணி வீட்டை நாங்கள் அமைப்போம், ஒரு வீட்டை வந்து நாங்கள் அமைச்சு கொடுப்போம், நீங்க அந்த வீட்டிற்குள் இருங்கள், உங்களை சுற்றி ஒரு வாகனத்தை நாங்கள் கட்டி வைப்போம், அதே நேரத்துல உங்களை சுற்றி சில வாலிபர்கள் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. ஒருவேளை இந்த படையில் முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டு விட்டால், வெற்றி அடைஞ்சால் அல்ஹம்துலில்லாஹ், தோல்வி ஏற்பட்டு விட்டால் நீங்க பயப்படாதீங்க, நீங்க இந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டு மதீனாவுக்கு போங்க, எங்களை விட உங்களை அதிகம் நேசிக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்காங்க, சில பேர் போருக்கு வரல, ஏன் அப்படின்னா இது போரா மாறும் யாருக்கும் தெரியாது, சஹாபாக்கள் அந்த வியாபார பொருள் தடுக்க போறாங்கன்ற அந்த மைண்ட் செட் தான் இருந்துச்சு எல்லாத்துக்கும். அப்ப நீங்க மதீனாவுக்கு போங்க, அந்த கூட்டத்தை கூட்டிட்டு வந்து என்ன பண்ணுங்க, இவங்களோட சண்டையிடுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அதை ஏத்துக்கிறாங்க. அந்த போரின் போது ஒரு வீடு அமைக்கப்படுகிறது. சாத் பின் முஆதுடைய ஆலோசனையின் பேரில் ஒரு பரணி வீடு அமைக்கப்பட்டு சுத்தி பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள். இதற்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூக்கத்தை கொடுக்கிறார். நான் சொல்லல, அந்த தூக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் அன்ஃபால் வரக்கூடிய வசனம், இது யுவஷீகுமுன் நுஆஸ அமனத்தன், அவருக்கு ஒரு நிம்மதியான உறக்கத்தை கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன பண்றான், பத்ருடைய போரை பத்தி பேசுறான். இதற்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, அந்த நேரத்துல போர் மைதானத்தில் நின்று கொண்டு இந்த இடத்துல இவன் கொல்லப்படுவான் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு வாட்டி சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்தையும் காட்டி, இங்க உத்துபா கொல்லப்படுவா, இங்க ஷைபா கொல்லப்படுவா, இங்க உமையா கொல்லப்படுவா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தருடைய பேரை குறிப்பிட்டு என்ன பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதற்கு பிறகுதான் இது முஸ்லிம்களுடைய படையினுடைய விவரம். இதே நேரத்துல மக்காவினுடைய படை என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஒரு குழப்பம் ஏற்படுச்சு இல்லையா, 300 பேர் திரும்பி போனாங்க இல்லையா, அந்த குழப்பம் இன்னும் சூடு பிடிச்சு அதுல உமைர் இப்னு வஹப் அல் ஜுமஹி அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, நம்ம எதுக்கு இந்த போர் போடணும், நம்ம ஏன் சண்டை போடணும், இது சரியில்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்த உடனே எப்படியாவது அவரை திரும்பி கூட்டு போயிடணும், போர் செஞ்சா நம்ம யார்கிட்ட செய்ய போறோம், நம்முடைய பிள்ளைங்க, நம்மளுடைய மகன்கள், நம்மளுடைய சகோதரர்கள் தான் முக்காவாசியம், அவங்கள வெற்றி நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு அவர் எண்ணத்துல என்ன பண்றாருன்னா, இவரு உத்துபாட்ட போறாரு. உத்துபாட்ட போய், உத்துபா நீங்களே யோசிச்சு பாருங்க, இது நல்லாவா இருக்கு, நம்மளுடைய வியாபார கூட்டம் வந்துருச்சு பாதுகாப்பா, நம்ம எதுக்கு சண்டை போடணும் அப்படின்ற உடனே உத்துபா சொல்றாரு, ஆக நல்ல யோசனையா இருக்கு, நான் வேணா என்ன பண்றேன், மக்கள்கிட்ட இதை பத்தி பேசி பாக்குறேன் அப்படின்னு என்ன பண்றாரு, உத்துபா போய் ஒரு அறிவிப்பு செய்யறாரு, மக்களே நல்லா யோசிக்கல, இந்த போருக்கு நம்ம போகணுமா, இந்த போர் நம்ம செஞ்சே ஆகுமா அப்படின்னு உடனே எந்த மக்களுக்கும் உண்மையா சொல்லணும்னா போர் செய்ய விருப்பமே இல்லை. இவனை கூட்டிட்டு வந்தது யாருன்னா அயோக்கிய அபூஜஹல், அவன் தான் என்ன பண்ணா உசு பேத்தி எல்லா வாரம் கூட்டிட்டு வந்து. அப்ப அந்த உத்துபா என்ன பண்றாருன்னா, ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அவர்கிட்ட போய் சொல்றாரு. அந்த ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்ன பண்றாருன்னா அபூஜஹல்கிட்ட போறாரு. அபூஜஹல்கிட்ட போறாரு. அபூஜஹல் அப்பதான் தன்னுடைய அந்த கேடயத்தை அந்த வாழை மாட்டிட்டு இருக்கான். மாட்டிட்டு அவன்கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி யாரும் போருக்கு வர தயாரா இல்ல, உத்துபா கூட போருக்கு வர தயாரா இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அபூஜஹல் சொல்றாரு, உத்துபா ஒரு துறநடுங்கி, அவன் ஒரு பயந்தாங்கோலி, அவனுடைய பையன் அபூ ஹுதைஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அந்த படையில இருக்காரு, எங்க அவனை கொலை பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயம் அவனுக்கு, அவனை சந்திக்கவோன்ற பயம் அவனுக்கு, அவன் துறநடுங்கி.
அப்படின்னு உடனே இது உத்துபா காலை ஒழிச்சாலையா, உத்துபா வந்து யாரை தொடரடின்னு சொல்ற, நாளைக்கு பாரு உன்னோட பெரிய ஈர நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்றாங்க, இந்த அபூஜஹலுடைய பேச்சுல மயங்கி அந்த போருக்கு வலுக்கட்டாயம் என்ன பண்ணாங்க, எடுத்துட்டு போலாம். அடுத்த நாள் காலை ரமதான் பிறை 17 ரெண்டு படைகளும் நேருக்கு நேர் சந்திக்கின்றன. சந்திக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, காலையில இந்த விஷயம் துவா பண்றாங்க, யா அல்லாஹ் இதோ இந்த கூட்டம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுத்த கூட்டம், இந்த கூட்டம் இந்த காலை பொழுதிலே அவர்களை நீ அழித்து விடியா அல்லாஹ் அப்படின்னு துவா பண்றாங்க. அந்த சைடு அபூஜஹல் துவா பண்றார், யா அல்லாஹ் இங்க எங்களுடைய கடவுளை திட்டின கூட்டம் இது, இவங்க நீ அழிச்சிரு அப்படின்னு அவன் அங்க துவா பண்றான். இங்க ரசூலுல்லாஹ் பண்றாங்க, அபூஜஹல் துவா பண்றான். அப்ப அந்த நேரத்துல தான் அந்த உத்துபா என்ன பண்றாருன்னா, ஒரு சிவப்பு ஒட்டகத்துல அப்படியே சுத்திட்டு வர அவரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர் பேச்சை கேட்டிருந்தா இந்நேரம் எப்பயும் உருப்பிருப்பாங்க, இவர் பேச்சை கேட்காம நிக்கிறாங்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப அதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு சஃபையா என்ன பண்றாங்க, சரிப்படுத்துறாங்க, வரிசையை சரிப்படுத்துறாங்க. சரிப்படுத்தும் போது ஒரே ஒரு சஹாபி மட்டும் சஃப்ல இருந்து விலகி கொஞ்சம் முன்னாடி நிற்கிறார். அவர் யாருன்னா சவாத் ரலியல்லாஹு அன்ஹு. சஃபை விட்டு வெளியே கொஞ்சம் வெளியே நிக்கிற உடனே அவங்க ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, குச்சியை எடுத்து அவருடைய வயிற்றுல குத்தி அவர் சரி பண்றாங்க. சஃபை சரி பண்ணுங்க சவாதி அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை காயப்படுத்தி விட்டீர்கள், குச்சியால குத்தி என்ன பண்ணிட்டீங்க, காயப்படுத்திட்டீங்க, நான் பழி தீர்த்து ஆகணும் அப்படிங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, தன்னுடைய ஆடையை அவிழ்த்து விட்டு பழி தீர்த்து கொள் அப்படின்னு சொல்றாங்க. அவன் சவாதி அந்த குச்சியை தூக்கி போட்டு ரசூலுல்லாஹ் அப்படியே கட்டி அடைக்கிறாங்க. கட்டி அடைச்சிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த போரை நான் பாக்குறேன், இந்த படையை நான் பாக்குறேன், இதற்கு பிறகு நான் உங்களை சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது, என்னுடைய இறுதி நேரமாக இருந்தால், கடைசி சந்திப்பாக இருந்தால் என்னுடைய உடம்பும் உங்களுடைய உடம்பும் ஒட்டி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டு அதை நான் செய்து முடித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த போருக்குள்ள போறாங்க. பின்னால அவங்க ஷஹீதாயிடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபை சரி செஞ்சுட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, இந்த மாதிரி என்னுடைய கட்டளை வராமல் நீங்க என்ன பண்ணக்கூடாது, தாக்குதலை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அம்புகளை கொஞ்சம் சேமிச்சு கொள்ளுங்க, எல்லா அம்பையும் முன்னாடி எரிஞ்சிடாதீங்க. அதே நேரத்துல இந்த மக்கள், இந்த குறைஷிகள் உங்களை ஒன்று கூடும்போது மட்டும்தான் நீங்க என்ன பண்ணணும், வாளை எடுத்து அவங்க என்ன பண்ணணும், தாக்கணும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போயிடுறாங்கன்னா, தங்களுடைய பழனி வீட்டுக்கு போயிட்டு அல்லாஹ்வை கையேந்துறாங்க. யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை இந்த காலை பொழுதில் நீ அழிக்கவில்லை என்றால், முஸ்லிம்களுக்கு தோல்வியாக மாறினால் இதற்கு பிறகு உன்னை வழங்குவதற்கு இந்த பூமியில் ஆள் இருக்காது யா அல்லாஹ் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது என்ன பண்றாங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை கேட்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூட இருக்காங்க. இதற்கு பிறகு போர் தொடங்குகிறது. போரில் என்ன நடந்தது, எப்படி அல்லாஹ் வெற்றியை கொடுத்தார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை கேட்டோம் அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானா. அப்ப நேற்றைய தினம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அபூஜஹல் பற்றி. அபூஜஹல் இஸ்லாத்தை அவன் ஏற்காமல் இருந்ததுக்கு எது அவனை தடுத்தது அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தோம். நல்லா புரிஞ்சுக்கங்க, அபூஜஹலுக்கு உண்மையிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கணுன்ற மனசு இருந்துச்சு. அவன் ஒரு முறை குறைஷிகளோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போது சில பேர் அவன் கேட்டாங்க, அபூஜஹலே இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா உண்மை மாதிரி தெரியுது, ஏன் நீங்க ஏத்துக்க மாட்ட அப்படின்னு உடனே அபூஜஹல் சொல்றா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஏத்துக்கிறதுக்கு, என்னுடைய கோத்திரம் என்னுடைய குடும்பமோ அவருடைய குடும்பமோ எல்லாத்தையும் போட்டி போட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு விஷயம் செஞ்சா நாங்க போட்டிக்கு நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க சில விஷயங்களை செய்வோம், இப்படி போட்டி போட்டு செஞ்சுக்கிட்டே வந்தோம். திடீர்னு அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு நபி வந்துட்டாரு அப்படின்றாங்க. இப்ப என் குடும்பத்துல ஒரு நபியை நான் கொண்டு வர முடியுமா, என் குடும்பத்துல ஒரு நபியை நான் போட்டி கொண்டு வர முடியுமா, கொண்டு வர முடியாது. அப்ப நான் அதுக்காக என்ன பண்ணேன், இஸ்லாத்தை ஏத்துக்காம நான் அவரை எதிர்க்கிறேன் அப்படின்னு அபூஜஹல் சொன்னான். நம்ம உண்மையான உள்ளத்துல இருந்தது இதுதான். அப்ப இதுதான் நம்ம கேள்வியா கேட்டிருந்தோம், அதற்கான பதில் இதுதான். இதற்கு பிறகு இன்றைய கேள்வி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் போருக்கு போனாலோ அல்ல வேற ஏதாவது விஷயங்களுக்கு மதீனாவை விட்டு வெளியே போனாலோ ஒரு பிரதிநிதியை என்ன பண்ணுவாங்க, மதீனாவில் நியமிப்பாங்க. இவரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சூறாவில் சொல்றான். அவர் யார், எந்த சூறாவில் அவரை குறித்து பேசப்படுகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய பதிலாக என்ன பண்ணுங்க எழுதிடுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நம்ம அனைவருடைய பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.